இங்க சர்மின் இருக்காங்களா? சொல்லுங்க, நீங்க யாரு? ஏய், என்ன தெரியலையாப்பா? நான் தான் உங்க 10வது படிச்சல. நீயா? பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், ஏதோ புண்ணியத்துல. என்ன விசேஷம்? காலம் போன கடைசியில் இப்பதான் எனக்கு கல்யாணம் உறுதியா இருக்குது. அதான் சரி உன்னை பார்த்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன். அப்படியாடா, ரொம்ப சந்தோஷம்டா. இரு நானே எழுதி வரேன். இந்த தண்ணியை குடி. பத்திரிக்கை கட்டாயம் வந்துடணும், சரியா? என்ன வேலை பாக்குற? நானா டிரைவரா இருக்கேன். டிரைவரா? என்ன டிரைவரான்னு ஒரு மாதிரி கேக்குற? பின்ன டிரைவர் வேலையெல்லாம் ஒரு வேலையா? டிரைவர் உனக்கு அவ்வளவு கேவலமா போயிருச்சா? ஒட்டுமொத்த டிரைவர் ஒரு நாளைக்கு வண்டி ஓட்டாம இருந்தாலும் என்ன நடக்கும் தெரியுமா? நீ 10 ரூபாய்க்கு வாங்குற தக்காளி 100 ரூபாய்க்கு விற்பானுங்க. நீ 200 ரூபாய்க்கு வாங்குற சமையல நீ 400 ரூபாய்க்கு விற்பானுங்க. நீ 50 ரூபாய்க்கு வாங்குற பால் பாக்கெட் 100 ரூபாய்க்கு விற்பானுங்க. ஏன்? கல்வி, மருத்துவம், விவசாயம், போக்குவரத்து மொத்த எல்லாமே முடங்கி போயிடும். ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு டிரைவர் வெயில் மழை குளிர் பார்க்காம நல்ல தூக்கம் தூங்காம வண்டி ஓட்டுறான். அது யாருக்காக? அவன் குடும்பத்துக்காகவா? இல்ல, ஒட்டுமொத்த நாட்டுக்காகவும். அப்பேற்பட்ட டிரைவரை நீ கேவலமா பேசுற. இந்த நாட்டிலேயே ராணுவத்துக்கு அப்புறம் போற்றப்பட வேண்டியது இந்த டிரைவருங்க தான், சரியா? இந்தா புடியும் சொம்ப கூட கல்யாண பத்திரிக்கை. ஏன்டா பத்திரிகை பிடிங்கிட்டு போற? என் தொழில் தப்பா பேச நீலாம் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ண அவசியம் கிடையாது.